ஹலோ, என்னடி? ஏய் லூசு, எத்தனை டைம் நீ கால் பண்றது? போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? யார் லூசு, நானா நீயா? நானும் எவ்வளவு அவசர அவசரமா வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? போனை வச்சுட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆட போனேன். எதுக்கு நீ ஃபோன் பண்ணிட்டே இருக்க? நான் ஒரு டைம் ஃபோன் பண்ணி எடுக்கலனா நான் டிராஃபிக்ல இருக்கேன்னு தான அர்த்தம். புரிஞ்சுக்க மாட்டியாடி? 8 மணி வரைக்கும் தூங்குனா வெலங்கும் என்ன? சரி, இப்போ உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. சரி, குளிச்சியே சோப்பை பத்திரமா எடுத்து வைக்கணும்ல இல்ல என்ன? டேய் என்ன மிரட்டிட்டா பயந்துருவோமா? இப்ப சோப்பு எங்க போச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? நீ கிளம்பி போயிட்ட, நான் கிளம்ப வேணாமா? அடியே ஏன்டி படுத்துற? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுடி. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராஃபிக்கை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? என்ன போலீஸ்கார தோர்த்திட்டே வந்தாண்டி. அதுக்கு தான் சீக்கிரமா எந்திரிக்கணும். 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். 9 மணிக்கு எந்திரிச்சா அப்புறம் எப்படி நீ ஆபீஸ் போவ? சோப் எங்கடி வச்சிருக்க? கீர்த்தனா ரொம்ப பண்ணிட்டு இருக்க. ஏண்டி ஒரு 10 ரூபாய் சோப்புக்காக என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்றேல? ஏண்டி காலையில குளிக்கும் போது டாய்லெட்ல விழுந்துருச்சுடி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். என்னது சோப்பு கக்கூஸ்குள்ள போட்டியா? அடியே ஒரே விரக்காடி உனக்கு. கீர்த்தனா டென்ஷன் கிளப்பாத கீர்த்தனா. சாரி, கிளம்புற அவசரத்துல தெரியாம குளிக்கும்போது கை நழுவி கீழ விழுந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானே அரைகுறை மாதிரி குளிச்சிட்டு வந்தேன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏதோ புதுசா சிஇஓ வேற வந்திருக்காராண்டி. எனக்கு வேற மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும். ப்ளீஸ் கீர்த்தனா, என் செல்ஃப் மேல வேற சோப்பு வச்சிருக்கேன். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோடி. இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ். என்னது ஓ சோப் எடுத்து யூஸ் பண்ணனுமா? ஏடி சோப்போட வேலை என்னன்னு தெரியுமாடி? அத வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடி? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேலை பார்த்து குடிக்கிறதுக்கு கூட சோப்பு வாங்கிட்டு இருக்கேன்டி. எறும்பு மாதிரி என் சோப் எடுத்து யூஸ் பண்ணது இல்லாம அது நீ கக்கூஸ்குள்ள போட்டு போயிருக்க. எனக்கு தெரியாது. சாயந்தரம் வரும்போது என் மைசூர் சாண்டல் சோப்போட நீ ஐயோ முருகா படுத்துறாளே. ஏண்டி மைசூர் சாண்டலே தான் போட்டு குளிக்கணுமா? ஏன் அதை போலனா உங்க மூஞ்சி உனக்கு வெள்ளையா தெரியாதா? ஏன்டி இப்படி படுத்துற? வெள்ளையா தானே இருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை பை பை. ஏய் நில்லு நில்லு. வச்சிட்டா. ச்சே, ஐயோ இப்படி பண்ணிட்டாளே. டெய்லியும் மைசூர் சாண்டல் சோப் போட்டு தான் குளிப்போம். அதனால தான் நம்ம முகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொலிவா அழகா இருக்கும். அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஆள் கூட, நீ பார்க்க அழகா இருக்கடி அழகா இருக்கடின்னு. இன்னைக்கு ஒரு நாள் அவ யூஸ் பண்ணிட்டு இருக்க டப்பா சோப் போட்டா நம்ம மூஞ்சில அழகா போயிடுச்சு. என்ன பண்றது? சரி, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போக வேணாம். ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா அழகா இருந்தாதான் அவன் கூட போகும்போது நம்ம டெய்லி பாராட்டுவான். இல்லனா நம்ம ரேஞ்ச் என்ன ஆகுறது? ஐயோ அப்பா, ஐயோ என்ன கேபின்ல யாருமே காணோம். போச்சு. இங்கதான் இல்லையா? இல்ல அந்த சைடுல? ஐயோ போச்சு. இன்னைக்கு லேட் ஆகிட்டே வேண்டா. என்னடி நீ போச்சு. இப்ப போய் மீட்டிங்ல போனா என்ன பண்றது? எல்லாரும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே. பழைய சிஇஓ வரனா கூட எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய் சொல்லிட்டு கூட போயிடலாம். இப்போ என்ன பண்றது? வழக்கம் போல வெளியிட்டு தான் வெடிக்க பார்க்கணுமா? அவரா இருந்தா கூட எதையாவது ஏமாத்திடலாம். இப்படி பண்ணிட்டே வெண்பா. சீக்கிரம் வந்து எத்தனை தடவை நைட்டு சொல்லிட்டு யோகாலாம் பண்ணிட்டு தூங்குற. இப்படி பண்ணிட்டியே. சரி ஓகே, வெளியே போய் நிக்கலாம். நக்ஷு, ஏய் நக்ஷு. அட வெண்பா. நினைச்சேன் உள்ளதுல இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லை. உன்கிட்ட அசிங்கப்படுறேன்ல. ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, புதுசா ஏதோ சிஇஓ வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னாங்களே, எப்படி பாத்தீங்களா? நான் இன்னைக்கு லேட் தான். உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஹர்ஷு ஓடிட்டா. வரண்டின்னு சொல்றதுக்குள்ள அவள ஓடிட்டா. அதுக்கு மேல எங்க போறது? அசிங்கமா ஆயிடுச்சுனா சுதலி நின்னுட்டு இருக்கேன். என்ன வழக்கம் போலயா? இல்லடி, நைட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் மார்னிங் எப்போதும் 5 o'clock அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு லேட் ஆனாலும் முருகனை பார்க்காம வரமாட்டேனே. அங்க போயிட்டு வரதுக்குள்ள இங்க மீட்டிங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இது வரைக்கும் நான் சொட்ட மாட்டேன்னு கூட எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாண்டி. புதுசா ஏதோ சிஇஓ வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அது வேற பயமா இருக்கு. நேற்று மெயில் பார்த்துதான் இருந்தே கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே விடு. நமக்கு எப்ப நேரம் காலையில அமையுதோ அதை பொறுத்துதான். சரியா? மீட்டிங் முடியட்டும். சிஇஓ வருவார், பேசிக்கலாம். யாரு? யாராவது தெரியுறாங்களா? வயசானவரா இல்ல யூத்தா? நானும் இங்க தான் நிக்கிறேன். ஒன்னும் தெரியல. பார்க்கலாம்.
யாரா இருக்கும்? தெரியலையே. Yeah, yes, thank you. Sony Corporation is a global leader in electrification and entertainment has a long history of innovation and diverse range of the product and service founded in Japan in 1946. Sony has expanded this project on. Okay, thanking you. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐம் கார்த்திகேயன், உங்களோட புதுசா வந்திருக்க சிஓ நான் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். எனிவே நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஓகே, நான் தான் இனி ஆஃபீஸோட சிஓ. நம்ம சோனி என்டர்பிரைசஸை சூப்பரா வேற லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு பக்கம் உங்களையும் தாண்டி எனக்கும் இருக்கிறது. ஸோ இனி எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணலாம், சேர்ந்தே எல்லாத்தையும் பண்ணலாங்கிற. ஓகேவா? ஓகே, யூ டு ஒர்க். எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கலாம். மீட்டிங் முடிஞ்சிச்சு போல, எல்லாரும் எந்திரிக்காங்க. வா நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் சாரி கேட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாம். சரி வா போலாம். டேய், ஒரு ஃபோன் பண்ண மாட்டியாடா? ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குதுங்க. எவ்வளவு டைம் கால் பண்ணிருக்கேன் பாரு எருமை, நீ தான் போன் எடுக்கல. சரி, மீட்டிங்ல என்ன சொன்னாரு? யார் அந்த சிஓ? அவர் என்னமோ சொன்னாரு, அது எல்லாத்தையுமே சொல்ல முடியும். ஆனா செம்மையா பேசுறாரு, செம்ம கேரக்டர். பேசாம இவரே முன்னாடி வந்து சிஓவா இருந்திருக்கலாம்னு தோணுது. என்னடா அவரை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆக்கிட்டே இருக்கீங்க. அப்படி யார் அவரு? செம்ம சார் நீங்க. ஓகே கொஞ்சம் தள்ளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இவரே சிஓ போட்டுருந்தா கூட நம்மளுக்கு சம்பளத்தை கூட கரெக்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அதான் இனி வந்துட்டார்ல, பாத்துக்கலாம், இவர்கிட்ட பேசியும் பார்க்கலாம். அப்படி யாரு? அவரை நான் பார்த்தே ஆகணுமே. ஓகே கொஞ்சம் தள்ளுங்க. ஹலோ, குட் மார்னிங். இவர் தான் புதுசா வந்திருக்க சிஓ. இவர்தான் போலடி, பார்க்கவே ஆளு செமையா இருக்காரு. கேரக்டர் நல்லா இருக்கும் போல. செமையா பேசுறாருல. வேற மீட்டிங் ஹாலுக்கு வந்திருக்கணும், அவர் பேசுறதெல்லாம் பாத்துருக்கணும். செம்மையா பேசினாரு. இவரே சிஓவா இருந்துட்டா எப்போதுமே செம்ம ஜாலியா இருக்கும். சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்றாரு. மோட்டிவேஷனல் பர்சனும் கூட. செம்ம கேரக்டர். ஹலோ, நீங்களே யாரு? நீங்களா புதுசா இருக்கீங்க? உங்க ரெண்டு பேரும் மீட்டிங் ஹாலுக்குள்ள நான் பார்க்கலையே. சார், நாங்களே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக மீட்டிங் லேட் ஆயிடுச்சு, அதான் அட்டன் பண்ண முடியல. எனிவே சார், புதுசாக வந்திருக்க சிஓன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, ஐம் கார்த்திகேயன். சார், ஐம் ஷர்மிளா. ஓகே, மீட்டிங் லேட்டா வந்துட்டீங்க அப்படின்லாம் நான் எதுவும் கோச்சிக்கல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? நோ ப்ராப்ளம். சார், நிஜமாவே நீங்களே எங்க ஆபீஸோட சிஇஓவா இருந்தறலான்னு எங்களுக்கு மனசுக்குள்ள தோணுது சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசினது இல்ல. சோ உங்கள்ட்ட பேசுறது கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்குலாம் என்ன பெரிய ஆளால நினைக்க வேணாம். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அப்புறம் உங்க பின்னாடி நிக்கிறாங்களே, அவங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏய் லூசு, வெண்பா உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. என்னடியாச்சு உனக்கு? என்ன ஷர்மிளா? சார் உன்னை கூப்பிடுறாரு. என்ன இப்படி நிக்கிற? ஒண்ணும் இல்ல. போய் ஹேண்ட் ஷேக் பண்ணி இன்ட்ரோஸ் ஆகு. ஹலோ, என்னடா புதுசா சிஓ பாத்துட்டோன்னு ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கீங்களா? அந்த பதட்டம்லாம் வேணாம், நம்மளுக்கு அவ்வளோலாம் கிடையாது. ஓகேவா? எல்லாரும் மாதிரி நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். ஓகேவா? உங்க எல்லாத்தையும் தாண்டி தான் நான் இந்த போஸ்டிங் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய அதிர்ச்சியில கொடுத்து நீங்க ஒன்றும் அவ்வளோ ஷாக்லாம் ஆக வேணாம். எனிவே, ஐ எம் ஹெச் கார்த்திகேயன், சோனி என்டர்பிரைசஸோட சிஇஓ நான் தான். யுவர் நேம்? வெண்பா. வாவ், சூப்பர் தமிழ் நேம். ரொம்ப அழகா இருக்கு. உங்க பேர் மாதிரி நீங்களும் தான். தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே.
தேங்க்யூ சார். சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததான்பே. ஓகே, சோனி என்டர்பிரைசஸோட ஆபீஸோட சிஇஓ இனி நான் தான். இனி 3 இயர்ஸ்க்கு நான் தான் சிஇஓ. ஸோ கவலையே இல்லாம அவங்கவுங்க ஒர்க்க பாருங்க. ஓகேவா? ஒர்க்ல என்ன டவுட்னாலும் என்கிட்ட வந்து தாராளமா கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? அப்புறம் கால் பேசுறதுல மெயின் இம்பார்ட்டன்ட். அதுல கூட உங்களுக்கு சரியா பேச வரலன்னா தாராளமா என்கிட்ட வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி நான் புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, எல்லாரும் ஒர்க் பாருங்க. ஓகே, பாய். ஜாலியா ரசிச்சு ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? என்ன டவுட்ஸ்னாலும் உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் நம்ம ஆபீஸோட குரூப் இருக்குல்ல, அதுல நான் போட்டு விட்டுருக்கேன். எல்லாரும் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, எல்லாத்துக்கும் பாய். நான் என்னோட கேபின் போறேன். எல்லாரும் அவங்க கேபின்ல போய் ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஏய் வாடி, எல்லாரும் போயிட்டாங்க. வரேன் போ. என்னமோ கேக்க பிடிச்சிச்சு. சிஸ்டம் ஆன் பண்றேன், சீக்கிரம் வா. ஓகே. நல்ல அழகான தமிழ் பேர். உங்க பேருக்கு ஏத்தப்பல நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. என் மனம் காணலின் நீரனாகுமா, கைகளில் சேருமான்பே. சார், அந்த ஃபைலோட சி டீடைல்ஸ் தான் மாத்தணும். ஓகே சார். ஏய் லூசு, சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சு என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நேசிக்கும் காலந்தான் வீணென போகுமா, நினைவுகள் சேர்க்கிறேன் இங்கே. ஏண்டி வெண்பா, நேத்து வெளியே போறான்னு பிளான் பண்ணிருந்தோம்ல, போலாமாடி? எல்லாத்தையும் கூப்பிடுறேன். அடியே வெண்பா. என்ன பிரகாஷ்? என்ன பைத்தியம் ஐடியா? வந்தது நானும் பாக்குறேன். என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி சுத்துற. ஒண்ணும் இல்ல. என்ன சொன்ன? ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்ல. அதான் நேத்து பிளான் போட்டிருந்தோம்ல, இவரும் புது சிஇஓ என்ன சொல்ல போறாரு, அதனால இன்னைக்கு போய் சுத்தி பார்க்கலாம். என்ன சொல்ற? இந்த காந்தி மியூசியம்க்கு நீ போனதே கிடையாது, அங்கதான் போய் பார்க்கணுமா? என்ன அப்படி படுத்துற? காந்தி மியூசியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அறிவு கட்டவளே, அங்க போறது தாண்டி இருக்கு. போலாம். அப்புறம் நீ நேத்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டல, ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட்னு. நீ எனக்கே அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நான் போய் சிஓட்ட கேட்டுட்டு வரேன். அடியே, இந்த ப்ராஜெக்ட் நேத்தே முடிச்சாச்சுடி. என்னாச்சு இவளுக்கு? ஒண்ணும் புரியலையே. எவ்வளவு விபதி அடிச்சு விட்டானா? இவ வேற ஆவுட முருகன் கோயிலுக்கு வேற போறாளே. யாராவது விபதி அடிச்சு விட்டாங்களா? இவன் மத்தவங்களுக்கு அடிக்காம இருந்தா சரிதான். ஒண்ணும் புரியலையே. நேத்தே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, நீ அடுத்த செகண்ட் போயிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன? சரி, ஓகே. அதாவது நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், அதுல எந்த தப்பு கிடையாது. என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பி லைன்ல டைப் பண்ணிருக்கீங்கல்ல, அதை மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டு அதை டி லைனுக்கு மாத்தி போட்டீங்கன்னா கரெக்டா வரும். ஓகேவா? டைப்பிங்ல தான் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லால எந்த இதுவுமே தப்பாகல. ஓகேவா? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டாதான் நம்ம அதை சீக்கிரமா கிளியர் பண்ண முடியும். அதுக்காக ப்ராஜெக்ட் ஃபுல்லுமே தப்புன்னு இல்லை. ஓகேவா சார்? நிஜமாலே நீங்க தெய்வம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த சிஇஓ சின்னதா ஒரு இடத்துல கூட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா மொத்த ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ணி விட்டுருவாரு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு 2 days மறுபடியும் மண்டே பிச்சுக்கிட்டு அதை டைப் பண்ற மாதிரி இருக்கும். இது ஈஸியான மெத்தடா இருக்கு சார். சார் நிஜமாலே நீங்க வந்து முத நாள்ல இருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஒரே புகழ்ச்சியா தான் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ளதான் ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்குமே தவிர அதுக்காக மொத்த ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ணணும், நீங்க கஷ்டப்பட்டு டைப் பண்ணதை கேன்சல் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா. ஆயினும் காதலின் கைகளில் விரும்பி விழகிறேன் அன்பே. ஓகே, போய் ஒர்க் பண்ணுங்க. வெண்பா, இங்க என்ன பண்ற? ஏய் வெண்பா, என்ன? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்றேன்னு. டவுட் கேட்க வந்தேன், அதான். ஓ, புதுசா வந்த சிஇஓ கிட்ட எல்லாரும் டவுட் தானா? சரி, ஓகே, கேளு. சூப்பரா சொல்லித்தராரு நம்ம சார். சரி, ஓகே சார். என்ன? ஓகே சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதை சரி பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபைல் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, இதையுமே நிதானமா பண்ணுங்க. சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே ஓகே, போய் ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க வெண்பா, என்ன டவுட்? இல்ல சார், நேத்து பண்ண ப்ரைசஸ் ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதான் உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணலான்னு. ஓ, அதுவா? அது என்னோட சிஸ்டத்துல தான் இருக்கு. அதை உங்களுக்கு நான் புரியுறபடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க போலாம். ஓகே சார், வாங்க போலாம். என்னாச்சு வெண்பா? எதுக்கு சிஓ கேபினை எப்படி சுத்தி முத்தி பாக்குறீங்க? ஏன் இது வரைக்கும் இங்க வந்ததே இல்லையா? சார்
சொன்னால் நம்பவே மாட்டீங்க சார். இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நிறைய கண்டிஷனை தாண்டி தான் இங்கே நாங்கள் வேலையே பார்ப்போம். ஒரு டைம் கூட நான் சிஓ ரூம்குள்ளே வந்ததே இல்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் கூட ஒரு கால் பண்ணால் அவரே வெளியே வந்து சொல்லுவார். சில டைம் அதை கூட சொல்ல மாட்டார் சார். சொல்ல போனால் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே சிஓ ரூம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். பழைய சிஓ கிட்ட நிறைய அனுபவம் இருக்கும் போல. நிறைய அவுத்து விடுறீங்க ஒவ்வொருத்தரா போய் பேசும்போது அதை தான் சொல்றாங்க. சரி, ஓகே. அவர் எப்படி இருந்தாருல எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்போதுமே ரியாலிட்டியா தான் இருப்பேன். ஓகேவா சார்? நிஜமாலுமே நீங்கள் ரொம்ப கிரேட் தெரியுமா. நீங்களே முன்னே வந்திருக்கலாம் சார். ஆனால் தேவையில்லாமல் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இனி 3 வருஷத்துக்கு நீங்கள் தானே, அப்போ நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஃபைல் கொடுங்க, உட்காருங்க. பரவாயில்ல சார், இருக்கேன். சொல்லுங்க. இது பண்ண பிரைசஸ் ப்ராஜெக்ட்ல தான் டவுட்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. அதோட இன்டர் காப்பி உங்களுக்கு நான் மெயில் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்டர் காப்பியை வச்சு தான் நீங்க பண்ணிருக்க தப்பு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை சிஸ்டம்க்கு லாகின் பண்ணி உங்க சிஸ்டம்க்கு நான் அன்லாக் பண்றேன். அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் மீன்பா. என்ன சார்? அப்புறம் சார் மெயில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம்? நான் இன்னும் மெயிலே அனுப்பலங்க. இல்லை சார், மெயில் அனுப்பிட்டீங்களோன்னு நினச்சேன். இல்லை சார், சாரி சார், சாரி சார். ஓகே, ஓகே. சரி, இதை நாளைக்கு கொண்டு வந்து நீங்க என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே சார். சரி, இந்தாங்க ஃபைல். சரி, ஓகே. எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். முருகா, ஒரு நாள் கூட தவறாம உன்னை வந்து பார்க்கறதுனால எனக்கு நல்லது செஞ்சிருக்கியா? என்னால என் கண்ணவே நம்ப முடியல. இருந்தாலும் இந்த ஃபீல் கூட நல்லா இருக்கு. இது வரைக்கும் உன்னைதான் நம்பி இருந்தேன். இனி வரப்போற காலமும் உன்னைதான் நம்பி இருக்கேன். இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா பிடிச்சிருக்கு. என்ன மதி அப்படி பாக்குற? இல்ல, வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் க்ளோவிங் கம்மியா இருக்கே. வாட் ஹேப்பன்ட்? என்னடா இப்போ வந்து கேக்குற? அத நீ காலையிலே கேட்டிருக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள நீ கொண்டு வந்து வண்டி நிறுத்திருப்ப. வார்டன் வந்தானா உன்னை பொட்டி கழட்டிடுவா. நீ போ. அத நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஏன் க்ளோவிங் கம்மியா இருக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. நீ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? நீ நல்லா கருப்பா கருவண்டு மாதிரி தானே இருக்கு. நீ பேசாம இரு மதி. என்னமோ வேலைத்தனம் பார்த்துட்டு இருக்க, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. அப்புறம் உன் ஃப்ரெண்டுகிட்ட முடிவு என்னன்னு கேட்டு சொல்லுடி. அவன் தேவதாஸ் மாதிரி என் ஃப்ரெண்டு தாடி வளர்த்துட்டு இருக்கான். டேய், அவனை ஏன்டா தாடி வளர்க்க சொல்ற? சொல்லடா அவங்கிட்ட சொல்லி. இவளுக்கு லவ்வெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இன்ன வரைக்கும் லவ் பண்ற ஐடியால அவ இல்லடா. ஆனா அவன் தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துட்டு இருக்கான். நீ என்னடி பண்றது? இல்ல, எனக்கு ஒரு டவுட். உன் ஃப்ரெண்டு லவ் பண்றதுக்காக, அவங்க தாடி வளர்க்கறதுக்காக நீ எதுக்கு இவ்ளோ மன்றாடுற? அதுவும் என் ஃப்ரெண்டு கிட்ட. நான் அவகிட்ட எவ்வளவோ பேசிட்டேன். ஆனா அவ எதை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்ல. ஓகேவா? அவளுக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பாத்துக்கலாம். திரும்ப திரும்ப உன் ஃப்ரெண்டுக்காக நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருந்தீனா அப்புறம் உனக்கு தாடி வளர்க்குற நிலைமை நான் கொடுத்துருவேன். அடியே, அப்படிலாம் பண்ணிட்டு போயிடாத என்ன? அப்புறம் உன் மாமா பாவம். அப்போ அந்த பயம் இருக்கட்டும். ஓகேவா? சரி, ஓகே. வார்டன் வர்றதுக்குள்ள போ. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? ஒரு மாதிரி கொஞ்சற. ஏய், காலையில உன்னை இங்க இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் உன் ஆபீஸ்ல விட்டுட்டு அப்புறம் அகைன் லஞ்ச் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்து உன்னை ஈவினிங் விடுறேன். இதெல்லாம் எவ்வளவு வேலை தெரியுமா? நீ என்ன வேலைக்கா போற? நான் தானே போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போக சொன்னதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும், சம்பாரிச்சு கொடுக்கணும்ல. அப்ப நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்ல. அப்ப நீ எனக்கு உதவி செஞ்சு தானே ஆகணும். பண்ணு. ஏய், நான் வேலைக்கு போலங்கறத அடிக்கடி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, என்னைக்காவது ஒரு நாள் நானும் வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு வாங்கிட்டு வரும்போது தாண்டி உனக்கு தெரியும்.
அது இந்த காலத்துல நடக்காது. முதல்ல வச்ச அரியர்லாம் கிளியர் பண்ணுடா, அதுக்கப்புறம் வந்து பேசலாம், ஓகேவா? சரி ஓகே, என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி நான் போயிட்டு வரேன், பாய். நாளைக்கு வெளியே போலாமா? அந்த பூசணிக்காய் மண்டை லீவ் தர மாட்டேன்னு சொன்னேன். அவன் கிடக்குறான், அவன் மண்டையில் தட்டி எனக்கு வாங்க தெரியும். நீ என்ன சொல்ற? ஓகே போலாம். சரி ஓகே, அப்ப பாய். அவ்வளவுதானா? பாரு, வார்டன் இப்படிதான் சுத்திட்டு தெரியவா, பார்த்தானே என் தலைமுடி ஆஞ்சிருவா. அதை விட அதுக்கப்புறம் உன்னால இங்க வரவே முடியாது. எவ்வளோ தைரியமா நீங்க உள்ள வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க, சொன்னா கேளு. வந்தா பாத்து பண்டி, எத்தனை தடவை பொம்பளை வேஷம் போட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னடி நீ மனசோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இப்போ உனக்கு என்ன வேண்டாம் வேணும்? ஒரு கிஸ். மதி, அடிப்பேன். கண்ணத்துல தாண்டி கேட்டேன். சரி. சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை தந்து வானம் கூத்தாட. ஏய், இனியாச்சும் யார் வெளிய நிக்குறதே? ஐயோ வார்டன், போ போ போ. அக்காவும் ஃப்ரெண்டு கேள்றி. என்ன பாய்? போடா போ. நான் வாட்ஸ்அப் போறேன், போ. பாய். என்னடி தனியா உட்கார்ந்து சிரிக்கிற? என்னது அது? ஏதோ கர்ச்சீப் மாதிரி வச்சிருக்க? எப்போதும் உட்கார்ந்து டைரி தானடி எழுதுவ? ஒண்ணுல பவி, டைரி எழுதிட்டு இருந்தேன். அது சும்மா. இல்லையே, வழக்கத்தை விட ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்னடி ஒண்ணும் புரியலையே. இன்னைக்கு வேற புதுசா யாரோ சிஇஓ வராங்கன்னு வேற சொல்லிட்டு இருந்த. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணுல. பவி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? நீ லவ் பண்றதானே? பின்ன என்ன பெருமா போய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கனா? பவி, கிண்டல் பண்ணாதடி. இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நான் எங்க லவ் பண்ணேன்? நான் போய் சும்மா நின்றேன். ஐ லவ் யூ ப்ரோபோஸ் பண்ணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அப்படியே அவங்களோட குப்பை தான் கொட்டிட்டு இருக்கேன். எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் தெரியல. ஏய், அது இல்லடி, அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது அந்த ஃபீல் ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள ஏதாவது இருந்திருக்கும்ல? என்னடி, கீர்த்தனோட ஆள் இருக்காங்களே, அவங்களோட ஃப்ரெண்ட் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஓகே சொல்லலாம்னு ஐடியாவா? ஏய் சி, அவனுக்குலாம் இல்லடி, நீ ஒண்ணு. அப்புறம் என்னடி லவ் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய், நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லடி. எப்பப்பா வா, என்ன டயர்டா முடியல. அத வந்துட்டா பாரு. நீ என்கிட்ட கேட்ட கேள்வியா அவ கிட்ட சொல்லு. அவ தான் எனக்கு லவ்ல சீனியர். ஏனா அவ சொல்லிதான் என் ஆள் எனக்கு ப்ரோபோஸ் பண்ணா. ஏபா முடியல. என்னடி என்னமோ லவ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த மேடத்த லவ்னாலே பிடிக்காதே. அது என்னடி கர்ச்சீப்? அதான்டி கர்ச்சீப் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. எப்போதும் புக் பத்தின பல்ல காமிச்சிட்டு இருப்பா, டைரி எழுதுறேன்னு. அவ டைரி எழுது நம்மள லைட் போட்டு தூங்க விட மாட்டா. இன்னைக்கு நம்ம பல்ல காமிச்சிட்டு இருக்கா. லவ்ங்கற ஃபீல் எப்படி வரும்னு கேக்குறாடி. என்னடி புதுசா இருக்கு? உன் கூட பேசவே கூடாதுன்னு இருந்தவன்பா. என்ன வேலை பார்த்து விட்ட தெரியுமா? ஜஸ்ட் மிஸ்ல யாரு கண்டுபிடிச்சிருப்பான். என்னடி ரெண்டு பேரும் நான் போனதுக்கு அப்புறம் அகைன் சண்டை போட்டீங்களா என்ன? இன்னைக்கு ஆள் கூட கொஞ்சம் அவுட்டிங் இருந்தது, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஏய் சுமாரி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணா? ஏண்டி, நான் எப்போதும் மைசூர் சாண்டல் சோப்பு தானே போட்டு குளிப்பேன். இவ என்ன தெரியுமா பண்ணா? சோப் எடுத்து கக்கூஸ்குள்ள போட்டு போயிட்டாடி. இன்னைக்கு நான் வேற சோப் போட்டு குளிச்சிட்டு போறேன் தெரியுமா? யார் இப்படி கேட்டு போறான்? இது உனக்கே கொஞ்சம் ஓரல்ல, ஆனா ரொம்ப பண்ற கீர்த்தனா. எப்பயும் போடுறத கொஞ்சம் மாத்தி போட்டா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? சரி அது இருக்கட்டும், இவளுக்கு என்னவா? ஏய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லடி. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேல அந்த லவ்ங்கற ஃபீல் வரும்போது அது எப்படி இருக்கும்? அத போய் ஏன்ட்ட கேக்குற? நீங்க தானடி லவ் பண்றீங்க. லவ் பண்ண எங்க கிட்ட வந்து கேப்பியா? ஏய், அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பசங்க கரெக்ட் பண்றதுல அவ்வளவு ஒண்ணும் கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. என்னடி ஒரு மாதிரி பேசுற, உனக்கு தான் லவ்னாலே பிடிக்காதே. இப்ப கூட யார் கேட்டான்? என் ஃப்ரெண்டு தாடி வளர்த்துட்டு இருக்கான் தேவதாஸ் மாதிரி, உன் ஃப்ரெண்ட ஓகே சொல்ல சொல்லுனே. என்ன ஓகே சொல்ல போறியா? அதான்டி நான் அதான் கேக்குறேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் கேட்டதுக்கு எவ்வளவு முதல்ல பதில் சொல்றீங்களாடி? ஏய் எடு அந்த செருப்ப. இவளுக்கு என்ன பிரச்சனையா? ஆமா, உனக்கு எட்டில மேகி செய்ய சொன்னனே, என்னடி பண்ண? ஏய் கறி கிடிச்சிடி, ஒண்ணுமே பண்ண முடியல. வார்டன் வந்துட்டா, தூக்கி வீசிட்ட. மூடிட்டு போ. நீ முன்னே போன் பண்ணி சொல்லிருந்தீனா
நான் யார்கிட்ட சொல்லி வெளியவா தின்னுட்டு வந்திருப்பேன். பசிக்குது எருமை மாடு. இனிமே அந்த வார்டன்ட்ட கேட்டா செருப்பாலே அடிச்சு அனுப்புவா. ஏன்டி இப்படி பண்ற? நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லடி. இப்பதான் கெட்டில மேகி செஞ்சு கூட அதுக்கு உனக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன். கேட்டதுக்கு பதில் சொல்லடி. ஒன்றும் சரியில்லையே. என்ன வேண்பா? பதில் சொல்லடி. முறையா ஒருத்தர் மேல அப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, அவங்கள பார்த்த உடனேயும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்னமோ பண்ணும்போது அவங்க கிட்ட பேசணும்னு தோணும். மற்றபடி அவங்க நம்மளை எப்போ திரும்பி திரும்பி பார்த்தாலும் நம்மளுக்கு ஹார்ட் பீட் எகுரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியா? என்ன நீ ஒன்றும் சரியில்லையே. அந்த காட்சி யாரோடதுடி? அதை நான் அப்புறமா சொல்றேன். மேலே வேற எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்ல பட்டர்ஃப்ளைஸா தான் பறக்கும். போக போக அவங்க நம்ம கிட்ட நல்லா பேசி பழகி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டோம்னு வெச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு லிப் லாக் மட்டும் அடி, அப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடும். அந்த பட்டர்ஃப்ளைஸ் எங்கிட்ட பறந்து செத்து போய் விழுந்து கிடக்குதே தெரியாது. அறிவுகட்ட முண்டோம். அவ இப்போதே ஏதோ ட்ரை பண்றா. அதுக்குள்ள என்னடி இப்படி வந்து நீ சாணிலி கொட்டற மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல, ரியாலிட்டியா சொன்னேன். அப்படிதான் இருக்கும். அத சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. மேடம் ஏதோ ஒரு போக்குல தெரியுறாங்க. ஏனன்னு தெரியல. விபதிக்கு விதி அடிச்சு விடுங்கடி. முருகன் முருகன் தான் கடப்பா. இப்போ என்னமோ காட்சிப்பு வச்சிருக்கா. லவ் ஃபீல் எப்படி இருக்குன்னு கேக்குறா. மறுபடியும் டைரி எழுதி வச்சிருக்கா. ஒரு நாள் ஒரு டைரி எடுத்து படிச்சிரணும். எனக்கு இத்தனா வேக்கங்கட்டவளே. அவ டைரி எடுத்து படிக்கணுங்கற? இல்லடி, அவ நம்ம ஃப்ரெண்ட் தானே. ரெண்டு நாள் அவ டைரி எடுத்து படிப்பியா? ஆளு மூஞ்சியும் பாரு. இங்க பாரு வெண்பா, அதை எதையும் போட்டு மனசுல குழப்பாத. என்ன லவ்ங்கிற ஃபீல் வந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஏதோ பண்றேன்னு தெரியுது, பார்க்கலாம். ஓகே, குட் நைட். தூங்கு போ. சாப்பிடலன்னு சொன்ன, கெட்டில செஞ்ச மேகிலாம் கறிக்கிடுச்சுன்னு சொன்னேன். சாப்பிடலன்னு போய் சொல்ல மாட்டேன். பிரியாணி ஒன்று சாப்பிட்டே இருந்தால் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருந்துச்சா, அதான் அந்த மேகி வச்சிருந்துச்சுன்னா அதை போட்டு ஃபில் பண்ணிடலான்னு. வேக்கம் கட்டவளே, ஆளை பாரு. அப்புறம் இன்னைக்கு அவுட்டிங் எப்படி இருந்தது? எப்பயும் போலதான். அந்த வலிஞ்ச மூஞ்சிக்கு வேற என்ன? ஆனா மண்டே பார்த்து தாண்டி நல்லா லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன் தெரியுமா? அழக பார்த்து லவ் பண்ணாதீங்கடி, குணம் தான் முக்கியம். ஓகேவா? வாவ், சொல்லிட்டாங்கடி, சொல்லிட்டாங்க. ஏதோ சம்திங் சம்திங். ஏச்சி ஒண்ணும் இல்ல, போய் தூங்குங்க போங்க. ஏதோ சம்திங் டி. எனக்கு வேற ஆபீஸ்ல சிஇஓ வேற வந்திருக்காங்க. ஏதோ சம்திங். ஓகே, பார்க்கலாம். போங்கடி. ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஒருதலை ராகம், ஐ மீன் ஃபர்ஸ்ட் வெப் சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு டைட்டில், அதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு தொடர்கதை இல்லைன்னு. முன்னாடி போஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் தொடர்கதை கிடையாது, ஃபேமிலி கண்டென்ட் கிடையாது. இது வந்து நார்மலாக ஒரு வெப் சீரியஸ். வெப் சீரியஸ் மீன்ஸ் வந்து யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வெப் சீரியஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, ஷார்ட் ஃபிலிம் சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து இது வரும். அதனால தான் ஒரு டைட்டிலுக்கு 10 பார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஒரு தலை ராகம், அதிலே வந்து உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். எங்கள் 3 பேர்த்தையும் நீங்கள் காலேஜ் ஸ்டோரியில் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்பீங்க. இப்போது இதில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எந்த கேரக்டர்ஸையும் நாங்கள் காட்ட மாட்டோம். இதுக்குள்ளே வந்துட்டு தான் நான் கொண்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமை வாரம் சண்டே வந்துட்டு நம்ம இந்த எபிசோட்ஸ் வந்து நம்மளோட மதுரை ஸ்லாங் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்லாங்கு
யாரும் இந்த ஸ்டோரிக்கு ஸ்லாங் எதிர்பார்க்காதீங்க. அது ஃபேமிலி கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்லாங் வரும். ஃபேமிலி கண்டென்ட் அப்புறம் வந்து அது அந்த மாதிரி வரதுனால ஸ்லாங் வரும். இதுக்கு எனக்கு ஸ்லாங் வரல. ஸ்லாங் வரலன்னு இல்லை, நான் தான் பேசல. இதுக்கு ஸ்லாங் பேசினா நல்லா இருக்காது. நான் ஏன்னா அது வெப் சீரிஸ் இல்லையா, அதனால தான். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அதாவது பார்ட் 2 வந்து அடுத்த வார சண்டே வரும். டைமிங் இதை விட எச்சா வேணும்னாலும் கண்டிப்பாக போடுறேன். அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இனி வர பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் 10 பார்ட்ஸ், அதாவது இனி இந்த ஒரு பார்ட் முடிஞ்சது, இனி அடுத்து 9 பார்ட்ஸ் இருக்கு. இந்த கதையோட தீம் என்னன்னு 10வது பார்ட்டில் தான் தெரியும். ஸோ வந்து முன்னே சொல்லிட்டேன், இது வந்து வெப் சீரியஸ் தான், தொடர்கதை கிடையாது. இவங்கள தான் இவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்தெல்லாம் இங்கே வந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட கதைகள் வந்து இது கிடையாது. வெப் சீரியஸ், டோட்டலாக வெப் சீரியஸ் மட்டும்தான். அதான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பெண்ணின் மனதை தொட்டு கதை வந்துட்டு பாப்புக்குட்டி சேனலில் போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு சொன்னேன், நான் அந்த வீடியோ வந்து மறந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன், சாரி. ஏதோ ஒரு இதில் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன். அதனால் அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோ பார்த்தது தெரியும். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட பெண்ணின் மனதை தொட்டு கதை வந்து பாப்புக்குட்டி சேனலில் போட்டுட்ருக்கேன். வாரத்தில் 2 நாள் தான் போடுவேன். புதன்கிழமையும் சனிக்கிழமை மட்டும்தான் அந்த ஸ்டோரி வரும். மற்ற எல்லா நாளும் நம்ம ஃபஸ்ட்டு சேனலில் வரக்கூடிய ஸ்டோரி தான் வரும். எவ்ரி சண்டே இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் தான் போட முடியும். ஏன்னா இது வெப் சீரிஸுங்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதுவும் இந்த சேனலில் வச்சுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து அப்படி ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 நெக்ஸ்ட் சண்டே வரும். அப்போ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.